வெல்கம் டு தாய்லாந்து மாமே. ஆமாங்க, தாய்லாந்து போகணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட்ஜெட்டில் எப்படி போகலாம் அப்படின்றத தான் நான் என்னோட வீடியோஸ் மூலம் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். தாய்லாண்டில் பட்டாயா ரொம்ப சூப்பரான இடம். பட்டாயாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குட்டி தீவுகளில் கோ லார்ன் அப்படின்ற ஒரு ஐலாண்டும் ரொம்ப சூப்பரான தீவு. நிறைய பீச்சஸ் இருக்கு. அந்த அழகான பீச்சஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக என்னோட வீடியோஸ் மூலமாக காட்ட போறேன். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் நான் 70 ரூபாய் தான் செலவு பண்ணேன். இந்த கோ லார்ன் ஐலாண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்கில் சூப்பராக ரைட் பண்ணி எல்லா பீச்சஸுக்கும் போக போகிறேன். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த கோ லார்ன் ஐலாண்டுக்கு எப்படி வரலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சேனலை போய் செக் பண்ணி பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. ஹாய் காய்ஸ், பட்டாயாவில் இருக்கக்கூடிய கோ லார்ன் அப்படின்ற ஒரு ஐலாண்டில் இருக்கேங்க. பக்கா ஐலாண்டு. ஃபேமிலி ட்ரிப் வர்றதா இருந்தால் இந்த இடத்துக்கு வாங்க. உங்களால் நிறைய என்ஜாய் பண்ண முடியும். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். சின்ன சின்ன பொருளை கூட கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க. பட்டாயாவில் இருக்கிறத விட இங்கே கோ லார்ன் ஐலாண்டில் கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க. பட் ஃபேமிலிக்கு பக்காவான பிளேஸு. வாங்க கோ லார்ன் ஐலாண்ட் சுற்றி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாபாயின் பீச்சில் இருக்கோம். இங்கே வந்த பின்னாடி தான் நாங்கள் ஸ்கூட்டர் எடுத்தோம். அங்கேயே எடுத்துருக்கலாம். உங்களுக்கான ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் அங்கேயே எடுத்துடலாம். இதோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 பாத் சொன்னால் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சமாக கம்மி பண்ணி 250, அதுக்கப்புறம் 200. சரிங்களா? இந்த மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்கியாச்சு. கேட்டால் ஒரு 1.5 hours எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே டைம் நமக்கு அவ்வளோதான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க இடங்கள் எல்லாம் ஸ்கூட்டரில் போய் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. இங்கே பக்கத்தில் இன்னொரு பீச் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். தலைவா, வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்டு கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த ரொம்ப ரொம்ப நல்ல இடம். ரொம்ப நீங்கள் நல்லா ஸ்விம் பண்ணலாம், ரொம்ப நல்லா சில் அவுட் பண்ணலாம் ஃபேமிலியோட வரணும். அவ்வளோதான் போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்கூட்டர் போகாதுன்னு நினைக்கிறேன். டேஞ்சர் ஏரியா, நோ என்ட்ரி. நீ என்ன ஜி இப்படி ஓட்டுற? வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமா? ஃபாரின் ஓட்டுறோம்ல அப்படி. ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த பீச்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு ஒரு நல்ல வியூ இருக்குங்க. ஸோ அதை காட்ட தான் உங்களுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்தேன். ஸோ அந்த வியூவை நீங்களே பாருங்கள். ஓகேவா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூங்க. ஆக்சுவலாக இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஐலாண்டுகளுக்கு போகிறதுக்கான போட்டிங் நிற்கிது. ஸோ அதனால தான் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். பாருங்க. வாவ். கைஸ், பார்த்தீங்கன்னா தாய்வாயின் பீச்சிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து அடுத்ததுக்கு போகலாம். மேலே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பீச் போகலாம். ஓகேங்களா? போகிறது அந்த ஒரு பீச். அட வீடு இந்த கேப்பை பெரியதா? இதில் ஏற்றிருக்காரு கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் தாவைன் அந்த பீச்சு, தாவைன் பீச்சுன்றது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அங்கேயே பைக் எடுத்துருங்க. நாங்கள் தான் இங்கே எடுத்தோம். தெரியாதனால நாங்கள் இங்கே எடுத்துட்டேன். ஸோ அங்கே எடுக்கிறதா இன்னும் கொஞ்சம் சீப்பாக கூட. இங்கே வந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அங்கே எடுத்திங்கன்னா சீக்கிரமே எல்லா இடத்துக்கு போய்ட்டு திரும்ப அந்த இடத்துக்கே போயிடலாம். ஸோ அங்கே எடுக்கிறது உங்களுக்கு பெட்ரு. சரி, அவ்வளோதான் கைஸ். போகலாமா? அடுத்த இடத்துக்கு போகலாம். பியூட்டிஃபுல்லான வியூ ஜி. இங்கே பாரு ஜி, வியூவை பாரு ஜி. முதல்ல ஒரு நல்ல வழி கண்டுபிடிக்கலாம். வாங்க ட்ரைவ்.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தாயை பீச்சுக்கு வந்திருக்கோம். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ வண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாம் நிறைய ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. போகிற வழியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கொஞ்சம் கீழே இறங்கி போகணும். இறங்கி போனால் தான் பீச்சோட மொத்த அழகுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சிட் அவுட் வச்சுருக்காங்க, சாக் மாதிரி. பியூட்டிஃபுல் காய்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு குளிக்கலாம். அங்கே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு குளிக்கலாம், நல்லா சில் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து தான் 2 நாள் தங்குற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு, மிஸ் ஆகிடுச்சு. பட்டாயாலே தங்கியாச்சு. ஆனால் இந்த ஐலாண்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 days நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. யா, நல்லா குளிக்கலாங்க. சாண்ட் பீச்சுங்க, வெரி நைஸ். வாவ், பாருங்க ராக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ராக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. போங்க, இந்த ராக்ஸ் இருக்கிற இடத்துல போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல போய் நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க தான் ஆட்கள் அதிகமாக வர்றாங்க. எனிவே குட் தான். Yes, beautiful guys. Yes, beautiful. அவ்வளோதான் கைஸ், இந்த பக்கம் அவ்வளோதான் இந்த பீச்சில். ஸோ நீங்கள் சில் அவுட் பண்ணுறதானால நிறைய நேரம் இருக்கதா இருந்தால் இந்த பீச் உங்களுக்கு ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். கீழே இறங்கலாம். ஸோ கைஸ், இதுதான் தாயை பீச்சுன்றது. ஸோ நல்ல வியூ இருக்குது. நீங்கள் ஸ்விம் பண்ணுறவங்க தான் நல்லா பண்ணலாம். இந்த சைடு நல்ல சாண்ட் பீச்சாக சூப்பராக இருக்குது. அந்த சைடு சூப்பரான ராக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பக்காவான ஒரு இடம் தான். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்லா சில் அவுட் பண்ணலாம். ஓகேங்க, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். கிளம்பியாச்சு, நாவல் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. அங்கே இருக்கிற வியூ ஸோ ரோடு எல்லாமே பக்காவாக சூப்பராக போட்டிருக்காங்க. நம்பினாலும் நம்புவீங்க, நம்பனாலும் நம்பாதீங்க. கிளிக் பண்ணிட்டியா? வந்தாச்சு. இந்த ஐலாண்டோட கடைசி ஐலாண்டு இது, கடைசி பீச். அந்த நவுல் பீச், சரிங்களா? நவுல் பீச்சுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுலேயே ரொம்ப கடைசியாக இருக்குங்க. ஸோ இந்த பீச்சு தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஐலாண்டில் தங்கி நம்ம நிறைய வீடியோ எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம்.
நாய் நம்மளை குலைக்க வருதா? செமங்க, செம பிளேஸு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பெட்டெல்லாம் சார்ஜு, நம்ம மாட்டுக்குன்னா உட்காந்துக்கலாம். நைட்டு நல்லா ரொம்ப இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு ரொம்ப நல்லா பார்ட்டி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிளேஸுங்க பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா குளிக்கலாங்க, நல்லா குளிக்கலாம். How much? 1,200 baht. What is it? 1,200 baht. 1,200. Yeah, half hour. Actually, very. 1 hour. Yeah, 1 hour. Half hour. Half an hour. Yeah. ஓகே, நோ ப்ராப்ளம். I will. என்னங்க அங்கேருந்து இங்கே வந்தால் 1,200 பாட்டு சொல்கிறான். ரொம்ப மோசம் இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி வச்சுருப்பேன். இப்போயே பார்கிங் பண்ணோம்னா எடுத்துடலாம் கைஸ். வா, பியூட்டிஃபுல் கைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் நவுல் பீச். இது இந்த கோ லார்ன் ஐலாண்டில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நிறைய இடம் இருக்குங்க, போய் சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வர்றதா இருந்தால் நீங்கள் காலையில் வெளியே வந்துடுங்க, ரொம்ப லேட் பண்ணி வராதிங்க. சரிங்களா? முழுசாக சுற்றி பார்க்க முடியாது. அப்படி இல்லாட்டி இன்னொரு நல்ல ஒரு டெக்னிக் சொல்கிறேன் கேளுங்க. பட்டையா வந்துட்டு பட்டையாவில் 2 நாள் தங்கிட்டு இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள். ஒரு நாள் ஸ்டே பண்ணால் கூட போதும், நிறைய இடங்களை ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். சின்ன ஐலாண்டு தான், ஸ்கூட்டரில் எடுத்துகிட்டு போய் நம்மளோட சல்லு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ தண்ணியை பார்த்துட்டு குளிக்கணும்னு தோணிருச்சு, அதான் குளிச்சாச்சு. சரிங்களா? நல்லா குளிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா பாபா. ஜேபி டாடா சொல்லு.